இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போய் அங்க இருக்கிற கண்ணாடியில அவளுடைய Dress எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற டாய்லெட் மேல உட்காந்துக்கிட்டு அவ கையில வச்சிருந்த ஒயினை குடிக்கிறா. குடிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு டஸ்ட்பின் உடைய மூடியை ஓபன் பண்ணி இவன் நிறைய பர்ஸ் எல்லாம் திருடிக்கிட்டு வந்திருப்பா. அதுக்குள்ள இருக்கிற பணத்தை மட்டும் இவ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பர்ஸ் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டுடுறா. அதுக்கப்புறம் ஒருத்தங்கிட்ட ஒரு கோல்டு வாட்சை திருடி இருப்பா. அதையும் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இப்ப மறுபடியும் வந்து கண்ணாடியில அவளுடைய Dress எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறா. செக் பண்ணிட்டு வெளியில போலான்னு பார்க்கும்போது அந்த கண்ணாடியுடைய பேக் சைடுல இருந்து ஏதோ சத்தம் வருது. உடனே இவ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அது லாக் ஆயிருக்கு. அதனால அவ வச்சிருந்த ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த கபோர்டை ஓபன் பண்ணிடுறா. ஆனா அந்த கத்தி அவ கையில கிழிச்சு லைட்டா ரத்தம் வந்துடுது. அந்த ரத்தத்தை அவ டிஷ்யூல தொடச்சிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த கபோர்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவ அந்த கபோர்டை அவளுடைய கையை வச்சே ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து எப்படியோ ஓபன் பண்றா. பார்த்தா உள்ள ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இருக்குது. அதனால இவ அந்த டோரை ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் மூடிடுறா. இப்ப அந்த டோருக்கு பின்னால எதுவும் சத்தம் வராம அமைதியா இருக்கு. அதனால அவ இங்க இருந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா நடந்து போறா. அப்ப அவ கையில வச்சிருந்த வாட்ச் கீழே விழுது. அந்த சத்தம்